Ladies and gentlemen, welcome to ICC Champions Trophy Group A match, Dubai International Stadium. It's time for Bangladesh versus India. ஒரு ஃபேண்டாஸ்டிக் மேட்சுக்காக நம்ம எல்லாரும் தயாரா இருக்கோம். டீம் இந்தியாவோட கேம்பெயின் ஆரம்பிக்குது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025. டாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. பங்களாதேஷுக்கு சாதகமா தான் டாஸ் ரிசல்ட் வந்துச்சு. கேப்டன் ஆஃப் பங்களாதேஷ் நஜ்முல் ஹுசைன் ஷாந்தோ நாங்க பேட்டிங் பண்றோம் தேர்வு செஞ்சிருக்காரு. டீம் பார்க்கும்போது ஏதாவது ஆச்சரியங்கள்? பெருசா ஒன்றும் இல்லை முத்து. வணக்கம் எல்லாருக்கும். தன்சீப் ஹாசின் சக்கீப் விளையாடுறாரு, நஹீத் ராணா விளையாடுவாருன்னு எதிர்பார்த்தேன். டால் ஃபாஸ்ட் பவுலர். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணா மேலே நிறைய ஃபெய்த் வச்சிருக்காரு. சிவி வருண் ஆடுவாருன்னு எதிர்பார்த்தோம். பட் ஐ திங்க் ரைட் மூவ் தான் குல்தீப் யாதவ். சௌமியா சர்க்கார் சௌமியா சர்க்கார் பல வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். 250 கம்பேக் பண்ணியிருக்காரு பங்களாதேஷ் டீம். தன்சீப் ஹசன் இவர். இங்க இந்தியாவோட ஸ்பியர் ஹெட் முகமது ஷமி. ஃபர்ஸ்ட் பால், இந்தியாவோட பயணம் இனிதே துவங்குகிறது. Wide of the crease, inside edge. Very nervous start தான். Outa. KL Rahul number ஆறு. Yes. Loose shot சௌமியா சர்க்கார் inside edge. இது நம்ம சௌமியா சர்க்கார் கிட்ட நிறைய பார்த்துருக்கோம். நல்ல டேலண்டட் பிளேயர். ஆனால் அந்த லூஸ் ஷாட் நிறைய ஆடுவார். 5 பால்ல 1 for 1 பங்களாதேஷ். பங்களாதேஷோட கேப்டன் நஜ்முல் ஹுசைன் ஷாந்தோ செம டேலண்டட் பிளேயர். வைட் அவுட். நத்திங் ஷாட் அகைன். பால் இருந்தது, பட் நீங்கள் அந்த இருக்கிற பாலையும் கரெக்டாக அந்த எஃபர்ட் கொடுத்து கேப்பில் அடிக்கணும். பட் இந்த வாட்டி ஷாந்தோ நேராக கையில் அடிச்சிருக்காரு. நஜ்முல் ஷாந்தோ 2 for 2 பங்களாதேஷ். மெஹதி ஹசன் மிராஸ் கரெக்டா இன்டென்ஷன் கிளியரா இருந்துச்சு. தன்சீப் தமீம் பட் எந்த எஃபர்ட்டுமே வைக்கல, பாலை கீழே வைக்கணும்னு. நல்ல ஒரு ஷாட். முதல் பவுண்டரி பங்களாதேஷுக்கு. 2 விக்கெட் விழுந்த அப்புறம் சூப்பர் பேட்டிங். பின்னர் அடிச்ச மாதிரி அடிச்சாரு, இறங்கினாரு. இருந்தது ஸ்லாட்ல. பேக் டு பேக் பவுண்டரிஸ். மறுபடியும் அட்டாக்கிங் இன்டென்ட். சரியான ஷாட்டுங்க. திருப்பி புல்லர் லெங்த். எட்ஜ். சூப்பர் கேட்ச், ஷார்ப்பான கேட்ச் சுப்மன் கில். Again, airy fairy on the off, outside the off stump. Healthy edge, நல்ல கேட்ச். சுப்மன் கில் கிட்ட அவுட்ஸ்ட்ரெச்ட் ஆர்ம்ஸ் அவரோட ரைட்டுக்கு போச்சு, ஷார்ப்பா போச்சு. மெஹதி மிராஸ் 5 ரன்னுக்கு அவுட். 26 for 3. தௌஹித் ஹிதாய் ஒரு கை ஷாட், ஆனா மிட் ஆஃப் நல்லா உள்ள இருந்துச்சு. மறுபடியும் பெரிய சேஸ். மறுபடியும் ரோஹித் சர்மா தான் நினைக்கிறேன். இந்த தடவை பால் பவுண்டரி போயிருச்சு. பால் ரைஃபிள் கையை தூக்கிட்டாரு, கிளம்புறாருங்க. காலி. ரொம்ப சர்ப்ரைசிங்க. இன்ஃபேக்ட் கன்வின்சிங்கா அப்பீல் பண்ண ஒரே ஆள் KL ராகுல். கிளியர் எட்ஜ். என்ன பேசியிருந்தாங்கன்னே தெரியலையே. ஹசன் 25 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு போறாரு. 35க்கு 4 பங்களாதேஷ். முஷ்ஃபிகுர் ரஹீம் விக்கெட்ஸ் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அக்சர் பட்டேல் அவரோட ஒரு விக்கெட். ரெண்டாவது பந்திரி எடுத்துட்டாரு. காலி. ஆஹா, அவரோட ஸ்ட்ரெங்த்துக்கு அவர் போடுறாரு. பட் பேட்ஸ்மேன் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் சம டெலிவரி, நல்ல பவுன்ஸ். அனுபவம் வாய்ந்த வீரர் முஷ்ஃபிகுர் ரஹீம். 0க்கு காலி. லாஸ்ட் பால். நல்ல ஷாட் ஆஃப் சைட்ல, கேப்ல. எட்ஜ் கேப்ல கொஞ்சம் வித்து கொடுக்கப்பட்டது அக்சர் பட்டேல்டேந்து. அதேதான் தூக்கி அடிச்சிருக்காரு அவரோட ஃபேவரட் மிட் விக்கெட் ஏரியால. எவ்வளவு பெரிய கிரவுண்ட். 1 bounce 4 தான் போயிருக்கு. அதுதான் ரிஸ்க் மூமெண்ட். பத்ரிநாத் ஒரு ரிஸ்க். சரியான ஷாட். இங்க ஷாட் முயற்சி கேப்ல போயிருக்கு. பெரிய கேப். சைட்ல திருக்கி விட்டாரு. 2 ரன் கிடைக்கும். ஹாஃப் செஞ்சுரி. ஜாக்கர் நல்லா ஆடி இருக்காருங்க இன்னைக்கு. ODI அரை சதம் பதிவு செஞ்சிருக்காரு ஜாக்கர் அலி. ஓபனரா ஒரு பிஸ்தான் சொல்லியும். சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஹையஸ்ட் ரன் கேட்டர் இந்தியா கிட்டேருந்து. தௌஹித் ஹிதாயோட 50 கூட. ஜாக்கிர் அலி அன்னைக்கு முதல்ல அடிச்சாரு. அதுக்கப்புறம் தௌஹித் ஹிதா. 2 யங்ஸ்டர்ஸ் நின்றுருக்காங்க இன்னைக்கு பங்களாதேஷுக்கு. ஒரு நல்ல விஷயங்க.
நல்ல ஷாட்டுங்க, நல்ல தூக்கி போட்ட பந்து, இடம் கொடுத்தாரு. அகைன்ஸ்ட் த ஸ்பின், நல்ல ஷாட். பெரிய ஷாட்டின் முயற்சி. டைமிங் இருக்கா? இருக்கு. மேல அடிச்சிருக்காரு. கேட்ச் என்ற குரல். ஆளே இல்லையே. ஃபீல்ட தாண்டியாச்சு. சூப்பர் ஷாட் தௌஹீத் ஹிருதாய். ரிஸ்க் தான் எடுத்திருக்காரு. நல்ல ஷாட், விட்டுட்டாரு. மூக்கு மேல ராஜா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் விக்கெட்டா? 211 பாலுக்கு அப்புறம் இன்னொரு பால் காத்துல போச்சு. இந்த வாட்டி தவற விட மாட்டேன்னாரு விராட் கோலி. அகைன் அந்த ஸ்லோவர் பால் அட்டெம்ப்ட் வைடா போட்டாரு. பாட்டம் ஆஃப் த பேட் அண்ட் கம்ஃபர்டபிள் கேட்ச் ஃபார் விராட் கோலி. நல்ல இன்னிங்ஸ். ஆனா ஜாக்கிர் அலி கிட்ட இருந்து 68க்கு அவுட் ஆயிட்டு போறாரு. சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. பவுண்டரி வந்திருக்கு. ஆஃப் த மார்க். இந்த தடவை கனெக்ட் பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ணிருக்காரு. எப்பா பெரிய சிக்ஸ். ஃபாஸ்டர் டெலிவரி அக்ஷர் பட்டேல் கிட்ட இருந்து கரெக்டா அவரோட ரேஞ்ச்ல வந்து விழுந்துச்சுங்க. இப்ப பேக் ஃபுட், மறுபடியும் சிக்ஸ். எட்ஜ் புடிச்சாரு. கரையில கேட்ச். கண்டிப்பா ஸ்மார்ட் bowling பேட். ஸ்லோ பவுன்சர் ஆக்சுவலாக எஃபர்ட் போட்டிருக்காரு பேட். கையில் போயிருக்க பால், சிம்பிள் கேட்ச், ஷாட், நல்ல ஒரு எஃபர்ட் வெளியே இருக்காரு. பங்களாதேஷ் 214 for 7. தன்சீம் புதுசா வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன். bowlingக்கு தான் ஒரு பேர் போனவர். காலி முகமது ஷமி. கண்டிப்பா என்ன பண்றாரு பேட்ஸ்மேன்? ஒன்னு எடுத்து கொடுக்கலாம். அட்டாக் கிரிக்கெட் அதை ரெண்டு ஆடிட்டு இருக்காரு. பட் ஆனால் அகைன் clueless batting. தன்சீம் ஒரு bowler கிட்ட இருந்து. தஸ்கின் அஹ்மத் வந்துட்டு பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டர். கால் சரியில்லை, படுத்தாரு. மற்றும் ஒரு பவுண்டரி. ஆஃப் சைட்ல அடிச்சு 100. டீமுக்கு தேவைப்பட்ட போது விளையாடி கொடுத்திருக்காருங்க. அவர் பேரிலேயே ஹிருதாய் இருக்கு. எக்கச்சக்க ஹார்ட்டோட விளையாடி இருக்காரு இந்த ஒரு இன்னிங்ஸ். ஆஹா, நல்ல பிக்கப் ஷாட் டஸ்கின் கிட்ட இருந்து பாக்குறோம். பட் ஸ்ட்ரைட்டா கையில. சீம் பிரசன்டேஷனுக்கு பேர் போனவர். பட் இன்னைக்கு அது மட்டும் இல்ல, மெது பந்தும் ரொம்ப அழகா போட்டிருக்காரு. தஸ்கின் அஹ்மத் 3 ரனுக்கு அவுட். காத்துல பந்து கீழே யாரு? முகமது ஷமி. பட் ஹிருதாயால நகர முடியல. இந்த ஒரு லெக்ல வெயிட் போட முடியல. நல்ல கேட்ச், ஸ்மார்ட் கேட்ச் ஃப்ரம் முகமது ஷமி, கெட்டிங் அண்டர் தி பால். பட் ஹிருதாய் அவரோட வேலையை நல்லா பண்ணிருக்காரு. இந்த காரணத்துல தான் பங்களாதேஷ் 228 ரன் போஸ்ட் பண்ண முடிஞ்சது இந்த ஒரு போட்டியில். சுப்மன் கில் மற்றும் ரோஹித் சர்மா இன் ஆக்ஷன். 4.5 ரன்ஸ். முடியுமா முடியாதா? உங்கள் எதிர்கொள்ளும் போலர்ஸ் கையில புதுப்பந்து வச்சிருக்கிறது தஸ்கின் அஹ்மத். முதல் பால் டாஸ்கின். கர்ணன் தப்படா மரணம். நல்ல வேலை, பேட்டோட உள் முனையில பட்டுது. நல்ல வேலை ஸ்டம்பிள போல. சுப்மன் கில் அவரோட சிக்னேச்சர் ஷாட்டுங்க இது. ஒரு ஷார்ட் ஆர்ம் புல். கம்ஃபர்டபிள் ஹைட்ல வந்தது. பெருசா பவுன்ஸ் இல்ல. சில பேர் ஆடும் போது பார்க்கலாம், சில பேர் விளையாடினா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சைட்ல டைமிங் பேர் போனவர் ரோஹித் சர்மா. கேப்ல போயிருக்கு, பவுண்டரி. அந்த ஆங்கிள் அக்ராஸ் தான் வந்து இது வரைக்கும் ஒர்க் ஆச்சு. டவுன் த லெக் சைட். தேங்க்யூ வெரி மச் ரோஹித் சர்மா. பவர் பிளே வந்துட்டாலே ரோஹித் சர்மா தாங்க. சமாட்டிங்க. பவர் பிளே என்னும் கோவிலில் இவர் தாங்க. லெக் சைட்ல நினைச்ச திசையில போல, ஆனா பந்து போன திசையில யாரும் இல்ல. நானும் இந்த பக்கம் இருக்கேன் அப்படின்றாரு சுப்மன் கில். அப்பா பாப்பா அடிச்சது தாங்க தெரிஞ்சது. எப்பா எப்பா எப்பா
மிஸ்ஃபீல்டு. அப்பா ஏங்க இது ஹைட்ரஜன் பாம் ஆட்டம் பாம்புங்க. Outstanding Shubman Gill, pure class on the rise, front of the wicket, 140 plus bowler. திரும்பி பார்க்குறோம் எக்ஸ்ட்ரா கவர் மேல, ஈஸியே கிடையாது இந்த ஷாட். மூக்கு மேல ராஜா, ஃபீல்டர் அடியில வராரு, பிடிச்சிட்டாரு. Front of Bangladeshi bowlers, the hard length, ரோத்தோட பேட்டர்ன் இந்த லைட்டா திரும்பிச்சு மட்டும். இந்தியன் கேப்டன் செம இன்னிங்ஸ் விளையாடினாரு. ஆனா 41க்கு அவுட், 69க்கு 1 இந்தியா. கிங் வந்திருக்காரு. பா ஸ்பின்னரை சார்ஜ் பண்ணி அடிப்பாருன்னு நினைச்ச மாங்க், அவர் வெயிட் பண்ணாரு ஃபாஸ்ட் பவுலர் வரட்டும்னு. லெக் சைடுல கேப்ல காத்துல அவுட். இன்னொரு முறை ஒரு லெக் ஸ்பின்னருக்கு டிஸ்மிஸ் ஆயிருக்காரு விராட் கோலி. ஆஃப் த பேக் ஃபுட் இந்த முறை. ஆனா 22க்கு அவுட் ஆயிட்டு போறாரு விராட் கோலி 38 பந்துகள்ல. ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் சைட் எட்ஜ். கெட்ட நேரத்திலேயும் ஒரு நல்ல நேரம். சுப்மன் கில் மிஸ்டர் கன்சிஸ்டன்ட். இதுக்கு முன்னாடி சீரிஸ் அகைன்ஸ்ட் இங்கிலாந்தும் எல்லா மேட்ச்லயும் 50+ அடிச்சாரு. அதே ஃபார்ம் தொடர்கிறது. பியூட்டிஃபுல்லா டைம் பண்ணிருக்காரு இங்க ஸ்ரேயஸ் ஐயர். ஒரு கையை எடுத்துட்டாரு, கேரி ஆகுது, கேட்ச் பிடிக்கப்பட்டிருக்கு. பவுண்டரி அடிச்ச அடுத்த பாலே ஸ்ரேயஸ் அவுட். நம்பர் 5 யாரு? கேஎல் வருவாரா, அக்சர் வருவாரா? நல்ல கேட்ச் நஸ்ருல் ஹுசைன் சாந்தோ. இம்பார்ட்டன்ட் மேன் இன் ஃபார்ம் அவுட் ஆயிட்டு போயிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். 15 133 for 3. அக்சர் பட்டேல் at number 5. அக்ஷர் பட்டேல் டெரிஃபிக் ஷாட் ஆடி இருக்காருங்க. மூக்கு மேல ராஜா, அடியில யார் இருக்க ராஜா, நானே பிடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டாரு. ரிஷாதுக்கு 2வது கேட்ச் இந்த மேட்ச்ல. அகைன் ராங் சாய்ஸ் ஆஃப் ஆப்ஷன். பட்டேல் இந்த பவுலர் தான் நல்லா போடுறாங்கன்னு தெரியும்போது நீங்கள் சிங்கிள் எடுத்துட்டு அந்த சைட் போகலாம். பட் அகைன் க்ரூஷியல் விக்கெட் இந்தியன் டீமை பொறுத்தவரையில். ஏன்னா அண்டர் ப்ரெஷர் உள்ள வர பேட்ஸ்மேனுக்கு நல்ல ஒரு பவுலர் ரிதமில் இருக்கும்போது சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன். யங்ஸ்டர் கலக்கிட்டு இருக்காது ஸ்ரீபாய். 144 for 4 இந்தியா. கேஎல் ராகுல் பியூட்டிஃபுல் ஷாட் சார். ஒரு ப்ரெஷரே இல்லாத ஷாட், ஈஸியாக தட்டி விடார் தேர்ட் மேன்ல. அதிர்ஷ்டவசமான பவுண்டரி. நைஸ் ஷாட்டுங்கிறது கேஎல் ராவ். இங்க நீங்க பங்களாதேஷ் ஓகே நம்ம எடுத்துக்கிறோம் வீக் டீம்னு, பட் அந்த வீக் டீம்ன்றதே கிடையாது அந்த ஜோன்ல. சரியான ஷாட் சுப்மன் கில் கிட்ட இருந்து. Pure class KL Rahul. Nice shot in a Shubman Gill. Outstanding control. Front of the wicket la அடிக்கிறாருங்க. மறுபடியும் பிரமாதமான ஷாட். இதோ வந்துருச்சு அந்த 100. இந்தியாவோட வைஸ் கேப்டன், இந்தியாவோட மிஸ்டர் கன்சிஸ்டன்ட். என்ன பிளேயர் சுப்மன் கில். ஒரு புலிங்க, எப்ப பதுங்கணும் எப்ப பாயணும்னு கம்ப்ளீட்டா தெரிஞ்சு வச்சிருக்காரு. இந்த ஃபார்மேட்டை அறிஞ்சு வச்சிருக்காரு. கிரேட் பேட்டிங். கேஎல் ராகுல் அவர்கிட்ட இருந்தா வந்திருக்கு வின்னிங் ரன்ஸ். மிகப்பெரிய 6 அடிச்சிருக்காரு. தல ஸ்டைல்ல 6ஓட முடிக்கிறாங்க டீம் இந்தியா. இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கேம்பெயின்ல டீம் இந்தியாவுக்கு நல்ல தொடக்கம் கிடைச்சிருக்கு. பிள்ளையார் சுழி அமோகமா இருந்திருக்கு. வின்னிங் ஸ்டார்ட், அதுவும் டாமினேட்டிங் வின். போட்டி சுருக்கம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, முகமது ஷமி வேற லெவல்ல போலிங் போட்டாரு. 5 for அவருக்கு. தௌஹித் ஹிருதாய் செம ஃபைட்டிங் இன்னிங்ஸ் 100. அவரும் ரொம்ப நல்ல இன்னிங்ஸ் ஆடினாரு. பதிலுக்கு இந்தியா சேஸ் பண்ணிட்டாங்க. 231 ரன்கள். சுப்மன் கில் 101. மொய் காசு வச்ச மாதிரி 101 நாட் அவுட்னு முடிச்சாரு. இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க.